வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினா விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி. இருக்கட்டும். உபனிஷத் ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொல்லி ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கான உபாயங்களையும் சொல்லி கொடுத்தது. காலையிலேருந்து ராத்திரி நம்முடைய நித்திய கர்மாவிலேயே ஈஸ்வரனை எப்படியெல்லாம் நம்ம சம்பந்தப்படுத்திக்கணும், எப்படிலாம் ஈஸ்வரனை நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் உபதேசிக்கிறது. அப்படி உபதேசிக்கிற போது ஸ்நான மந்திரங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்நான மந்திரங்களில் கையில் மிருத்திக்கையை முதல்ல தூர்வா அருகம்புல்லை வச்சுன்னு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தோம். அப்புறம் மிருத்திகா சூக்தம், மறுபடியும் கையில் மண்ணெல்லாம் வச்சுட்டு ஜபம் பண்ணி அதில் சொல்லக்கூடிய மந்திரங்களை பார்த்தோம். அந்த மந்திரம் இன்னும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அதில் கடைசியாக நம்ம பார்த்தது பிரம்மனுடைய அனுகிரகத்தினால்தான் இத்தனையும் பிரகாசிக்கிறது, விளங்குகிறதுங்கிற மந்திரம் பார்த்தோம். பிரம்மஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமத சுருச்சோ வேன ஆவஹ சபுத்னியா உபமா அஸ்ய விஷ்டாஹ சதஷ்சயோ நிமசதஷ்ச விவஹ. என்னுடைய தாத்பரியம் என்னன்னா, இந்த மந்திரத்தோட தாத்பரியம் எப்படி ஸ்வயம் பிரகாசமான சூரியன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறதோ அப்படி சூர்யாதி கிரகங்களுக்கும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருப்பது பரபிரம்மன் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இதை நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம். இனி மறுபடியும் இந்த மந்திரங்கள் தொடர்கிறது. இந்த மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன், படிச்சுட்டு சொல்கிறேன். ஸ்யோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேஷனி யச்சான ஷர்ம சப்ரதாஹா. இது ஒரு ரிக். ஸ்யோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேஷனி. இது பிருத்திவி மந்திரம், இந்த மண்ணை பார்த்து சொல்கிற மந்திரம் தான் இது. ஹே பிருத்திவி மந்திரத்திலே இருக்கு. ஹே பிருத்திவி. இந்த பிருத்திவிங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார் சாயணாச்சாரியார். விஷாலே பூமே, பறந்து விரிந்திருக்கிற பூமாதேவியே அப்படி சொல்லி கையில் மண்ணை பார்த்து சொல்கிறோம். அப்புறம் நகாங்கிறது ரெண்டாவதில் இருக்குது. நகா அஸ்மபியம், எங்களுக்கு ஸ்யோனா. ஸ்யோனான்னா என்ன அர்த்தம்னா துக்காந்த கர்த்ரீ பவ, எங்களுடைய துன்பத்தை எல்லாம் அடியோடு நீக்குவாயாக. எங்களுடைய துக்கத்தை அடியோடு நீக்குவாயாக. இனிமேல் ஃபோன் சப்திக்கும்படி அனுகிரகம் பண்ணுவாயாக அப்படின்னு அர்த்தம். மொபைல் ஃபோன் சவுண்டு வராமல் இருக்கும்படி அருள் புரிவா. மண் இங்கே வச்சுக்கல, வேணா ரோஜா பூவை பார்த்து சொல்கிறேன். ஸ்யோனா. ஆக ஹே பிருத்திவி நகா ஸ்யோனா பவ. பவாங்கிறது சப்ளை பண்ணிக்கணும். ஸ்யோனா பவ. இந்த விரக்ஷங்களெல்லாம் ஸ்தாபனம் பண்ணுறபோது சொல்கிற வழக்கம் இந்த மந்திரத்தை. விரக்ஷஸ்தாபனம், விரக்ஷ ஆரோப்பணம் பண்ணுற போது இந்த மந்திரத்தை சொல்லி வைப்பா. ஸ்யோனா பிருத்திவி பவான் ரிக்ஷரா நிவேஷனி யச்சான ஷர்ம சப்ரதான்னு சொல்லி மரம் நடலாம். விரக்ஷங்களெல்லாம் இது பண்ணலாம், ஆரோப்பணம் பண்ணலாம். ஆக நல்ல பவ மந்திரத்திலே இருக்குது, பவ இருக்குது. ஓகே. சோனா பிருத்திவி பவ.
அப்புறம் அடுத்தது என்னன்னா, அந்த பிருத்திவிக்கு விசேஷணம் இருக்குது. நிருக்ஷரா பிருத்திவி, நிவேஷனி பிருத்திவி. நிருக்ஷரான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, க்ஷாரயதி இது நிருக்ஷரா. நிரு அப்படின்னு சொன்னால் மனுஷ ஜாதி. அது மாதிரி இந்த வேர்வையிலிருந்து வர்றது, அப்புறம் கர்ப்பப்பையிலிருந்து வர்றது, அப்புறம் பூமியை பொழந்துண்டு வர்றது, ஸ்வேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம் அண்டஜம், முட்டையிலிருந்து வருது. இத்தனை இந்த பூமியிலிருந்து ஜென்மா எடுக்கிறது. ஆகையினால் என்ன சொல்கிறாருன்னா, ஆக நிருக்ஷரா பிருத்திவி, இந்த பூமியில் தான் இத்தனை சிருஷ்டி ஏற்படுறது. ஆகையினால பிருத்திவிக்கு ஒரு அட்ஜெக்டிவ், பிருத்திவி சப்தத்துக்கு ஒரு அட்ஜெக்டிவ். விஷாலமான இந்த பூமியில் சதுர்வித பூத கிராமம், சதுர்வித பூத கிராமம். பூத கிராமம்னா ஷரீரபேதம், ஷரீரபேத சமூகம். கிராமம்னா சமூகம், கூட்டம். என்ன சமூக கூட்டம்னா இந்த ஷரீரபேத சமூகம். ஜீவன் ஒன்று தான், இந்த ஜீவனுக்கு பலவிதமான ஷரீரங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால நிருக்ஷரா பிருத்திவி. அப்புறம் அடுத்தது நிவேஷனி பிருத்திவி. நிவேஷினி பிருத்திவி சொன்னால் என்னன்னா, அந்த உற்பாதித்த, அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய, அரண்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருக்கான். கிராமத்துலேயும் இருக்குது, பெரிய பட்டணத்துலேயும் இந்த பிருத்திவி தத்துவம் இருக்குது, கிராமத்துலேயும் இருக்குது. அப்புறம் என்னென்னா அரண்யத்துலையும் இருக்குது. இந்த பிருத்திவியில் நிறைய பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிற நகரங்களும் இந்த பிருத்திவி பூமியில் தான் இருக்குது. சின்ன சின்ன கிராமங்களும் இந்த பிருத்திவியில் தான் இருக்குது, பூமியில் தான் இருக்குது. அரண்யங்களும் நிறைய விருட்சங்கள் இருக்கிற காடுகளும் இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமி தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிவேஷனி பிருத்திவி, நிருக்ஷரா பிருத்திவி, பூமி அனைத்தையும் உற்பத்தி செய்கின்ற பூமாதேவியே அப்படின்னு ஒரு அர்த்தம். அனைத்தையும் உற்பத்தி செய்கின்ற பூமாதேவியே, அனைத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிற பூமாதேவியே, காப்பாற்று பூமாதேவியே. இப்போ இது பிருத்திவிக்கு விசேஷணமாகிடுது. சியோனா பவ, எங்களுடைய துக்கத்தை போக்கு. அது சொல்ல மாத்திரம் இல்லை, அடுத்தது சொல்கிறார், நஹா ஷர்ம யச்ச, எங்களுக்கு சுகத்தை கொடு. ஷர்மன்னாலே சுகம். பிராமணனுக்கு ஷர்மான்னு பேர், க்ஷத்ரியனுக்கு வர்மான்னு பேர், வைஷ்யனுக்கு குப்தா பேர், சூத்ரனுக்கு தாசான்னு பேர். இது சேரும். நம்ம எல்லாரும் பேர் வச்சுக்கிறோம் இல்லையா, பேரில் சொல்கிறோம் இல்லையா, ராமநாத சர்மா, கிருஷ்ணசுவாமி சர்மா. ஷர்மான்னா சமூகத்துக்கு சுகந்தரவன் தான் ஷர்மா. சொசைட்டிக்கு நல்லதை கொடுக்குறவன், அறிவை கொடுத்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குறவன் தான் ஷர்மா. சொசைட்டியை சுரண்டுறவன் ஷர்மா இல்லை. கான்ட்ரிபியூட் பண்ணுறவன், நாலெட்ஜை கான்ட்ரிபியூட் பண்ணுறான், தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இவன் என்னதுன்னா, பிராமணஸ்ய து தேகோயம் நோபபோகாய கல்பத்தே இஹ கிளேஷாய மகதே பிரேத்தியானந்த சுகாயச்ச. கஷ்டப்படுறதுக்குன்னே பிராமண சரீரம் கொடுத்துருக்கான். நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்கிறேன். பிராமணஸ்ய து தேகோயம் ந உபபோகாய கல்பத்தே. இது சென்ஸ் ப்ரெஷருக்காக பிராமண சரீரம் கொடுக்கலையாம். நிறைய அத்தியனம் பண்ணவும், அத்தியாபனம் பண்ணவும், கர்மாக்களை பண்ணவும், லோகக்ஷேமத்துக்கு பிரார்த்தனை பண்ணவும், இதே தான் இவனுக்கு வேலை. அதனால் கஷ்டப்படுத்திக்கணும், சந்தோஷமாக கஷ்டப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளவோ பெரிய ஆனந்தமாக நல்ல உத்தமமான சரீரங்கள்லாம் கிடைக்கும். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆனந்தமாக இருக்கலாம். இல்லாட்டி வேதாந்தம் படித்தா இருக்கு மோட்சம். ஆகினால பிராமணஸ்ய து தேகோயம் ந உபபோகாய கல்பத்தே. சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார் பல இடங்களில். அதுதான் பிராமணஸ்ய து தேகோயம் ந உபபோகாய கல்பத்தே இஹ கிளேஷாய மகத்தே. நன்னா கஷ்டப்படணுமா. பிரேத்திய அனந்த சுகாயச்ச. இந்த சரீரத்திலேருந்து, இந்த பிராமண சரீரத்தில் இருக்கிற ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பின உடனே அனந்த சுகத்தை அனுபவிக்க போகிறதான். அதில் ஸ்ரத்தை வேணும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சரீரத்தில் இருக்கிற போது நீ நன்னா உன்னோட தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சிரமப்பட்டையானா அடுத்த ஜென்மாவில் நீ பரமக்ஷேமமாக இருப்பே
அப்படின்னு வேதம் சொல்கிறது, பிராமணனை பார்த்து சொல்கிறது. ஆக ஷர்மங்கிறதுக்காக சொன்னேன். ஷர்ம சமே வர்ம சமேங்கானி சமே ஸ்தானி சமே பருகும்ஷி சமே ஷரீராணி சமே. வர்மன்னா வீரம், வீரியத்தை சொசைட்டி கொடுக்குறவன். இவன் அதிருஷ்ட சுகத்தை கொடுக்குறவன் பிராமணன். திருஷ்டமாக ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றுறவன் இவன். செல்வத்தை எல்லாம் பாதுகாக்கிறவன் வைஷ்யன். குப்தா ப்ரொடெக்ட் பண்ணுறவன். ஷர்ம வர்ம குப்த தாச. ஆக எல்லாருக்கும் சேவை பண்ணியே க்ஷேமத்தை அடைகிறவன். எல்லாம் சொன்னால் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா, அது வேறு விஷயம். ஆகையினால இதெல்லாம் அட்ஜெக்டிவ். இந்த பேர் வச்சாலே தெரிஞ்சு போயிடும். அந்த காலத்துலலாம் இதை சொல்லுவாள், பேரோடு இதை சேர்த்து சொல்லுவாள். அப்போ தெரிஞ்சு போயிடும், என்ன வர்ணம் தெரிஞ்சு போயிடும். ஆக நகா ஷர்ம, இது நான் சொல்லலை, மனுஸ்மிருதியில் இருக்குது. ஷர்ம யச்ச சப்ரத். இந்த யச்சாங்கிறது தீர்க்கம் சாந்தசம். ஷர்ம யச்சா அப்படின்னு இருக்கு மந்திரத்தில். இந்த யச்சாங்கிறது யச்சான்னு போட்டுக்கணும். சப்ரதாஹா, சப்ரதாஹான்னா அதுவும் ஒரு விசேஷணம்தான். சப்ரதாஹா பூத்வான்னு சப்ளை பண்ணிக்கணும். அதாவது அதுக்கு ஒரு கீர்த்தி இருக்கான் பூமிக்கு. என்னன்னா நம்ம பண்ணுற எல்லா அக்கிரமத்தையும் சகிச்சுக்கிறதான் சப்ரதாஹா. சப்ரதாஹாங்கிற பதத்துக்கு அர்த்தம் மலமூத்திர கண்டூஷ நிஷ்டீவனாதி சகிஷ்ணுதா லக்ஷணா கீர்த்தியாசக வர்த்தமானா சப்ரதாஹா. நம்ம மலம் போகிறோம், மூத்திரம் போகிறோம், அப்புறம் துப்புறோம், அப்புறம் இது மாதிரி மலமூத்திர கண்டூஷ நிஷ்டீவனாதி என்னெல்லாமோ இந்த பூமியை பாழாக்குறோம். அப்படி பண்ணுற அதனால் அதெல்லாம் பொறுத்துண்டு நம்மளுடைய அதெல்லாம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறது மறுபடியும். அதனால் நம்ம போடுற குப்பையெல்லாம் வாங்கிட்டு தென்னை மரம் அருமையான இளநீரை கொடுக்குறது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பூமியை எவ்வளோ புரிஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த பூமாதேவியோட மகிமையை தெரிஞ்சுண்டு அதனால தான் காலம்பரை எழுந்தவுடனே என்ன சொல்கிறோம், பூமாதேவியை பாதஸ்பரிசம் க்ஷமஸ்வமேங்கிறோமே. உன் மேலே காலை வைக்க போகிறோம், வேறு வழி இல்லை, சாய்ஸ் இல்லை. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துபியம் பாதஸ்பரிசம் க்ஷமஸ்வமே. இது ஆட்டிடியூட், பாவனா. இதுதான் தர்மம். சனாதன தர்மம்னா என்னென்னா எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் சனாதன தர்மம். எதை எடுத்தாலும் நம்ம ஆகாசத்தையே மதிக்கிறோம், பூமியை மதிக்கிறோம், வாயுவை மதிக்கிறோம். அதில் பஞ்சபூதங்களை உபாசனை பண்ணுறதே நிறைய பெருசாக இருக்குது. மகா கும்பாபிஷேகம்னா பஞ்சபூத தத்துவங்களுக்கு தான் நிறைய பூஜைகள்லாம். ஆகாச தத்துவாதிபதையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் வாயு தத்துவாதிபதையே, அப்புறம் ஜல தத்துவாதிபதையே, தேஜஸ் தத்துவாதிபதையே, வன்னி தத்துவாதிபதையே, ஏதோ பாஷையை மாற்றி மாற்றி சொல்கிறேன். பிருத்திவி தத்துவாதிபதையே. சுவாமி மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணணும்னா இந்த பஞ்சபூத தத்துவங்களையெல்லாம் இது பண்ணி தான் பிரதிஷ்டை பண்ண முடியும். அங்கே இருக்கிற குண்டங்களே 5 குண்டம்னா 5 பூதங்கள் தான். இப்படி பண்ணி தான் சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணி எல்லாம் பாஞ்சபௌத்திகம் தானே. அதுலேயே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த வேத மந்திரங்களெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆக இந்த மந்திரம் பூர்த்தி பண்ணுறேன். நகா ஷர்ம யச்ச. ஆஹா சப்ரதாஹா பூத்வா, நாங்கள் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பொறுத்துண்டு குழி அவ்வளவு தூரம் தோன்றோம். இனி வரப்போகிறது. எவ்வளவு தூரம் தோண்டினாலும் பொறுமையாக இருந்து நாங்கள் பைல் ஃபவுண்டேஷனை போட்டு அடின்னு அடிப்போம். அத்தனைக்கும் பொறுத்துண்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னார் வள்ளுவர். அகழ்றவனையும் அவனையே நிற்கிறதுக்கு இடம் கொடுக்குறதா அது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இன்னும் பொறையுடைமை அதிகாரத்தில் வள்ளுவர் சொன்னார். இதுக்கு உதாரணமாக சொல்கிறார். தன்னை இகழ்றவனை பொறுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அது எப்படின்னா தனக்கு குழி தன்னிடத்தில் தோன்றவனையே தாங்கிறதே. அது மாதிரி உன்னை நிந்திக்கிறவனையும் நீ தாங்குங்கிறார். அது ஒரு குணம். சரி, நீ அடுத்த மந்திரம் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். சுவாமிக்கெல்லாம்
சந்தனம் வைக்கிற போது சொல்கிறா எல்லாரும். கந்தத்வாராந்துராதர்ஷாம் நித்யபுஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரியம். கந்தத்வாராந்துராதர்ஷாம் நித்யபுஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீகம், அது சில பேர் ஸ்வரமெல்லாம் சொல்லுவாள், ஈஸ்வரீம் சர்வபூதானாம். அது ரிக்வேதத்தில் சில ஸ்வரபேதம் இருக்குது இல்லைலாம். சர்வபூதானாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரியம். ரொம்ப அழகான மந்திரம். பொதுவாக இதை சந்தனம் வைக்கிறதே சொல்லுவா சுவாமிக்கு. கந்தன்னு வருதோ இல்லையோ, அதனால் கந்தத்வாரான்னு சொல்லிடுவா. ஆனால் உண்மையிலே என்னதுன்னா, இது பிருத்திவியை பிரார்த்திக்கிற மந்திரம். கையில் மண்ணை வச்சுட்டுல்லவோ சொல்கிறோம், அத்தனை மண்ணை பார்த்துட்டே சொல்கிறோம். மிருத்திகே ஹனமே பாபம் என்மயா துஷ்கிருதங்கிருதம் மிருத்திகே பிரம்மதத்தாசி காஷ்யபேனாபிமந்திரிதா மிருத்திகே தேஹிமே புஷ்டிம் தொயி சர்வம் பிரதிஷ்டிதம். இது அர்த்தம் தெரிஞ்சு இந்த மண்ணை பார்த்து சொன்னால் அதுக்கு எவ்வளோ அதிருஷ்ட சக்தி இருக்கும். திருஷ்டமாகவும் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் நாம். இந்த என்விரான்மெண்ட் இதெல்லாம் என்னெல்லாமல் சொல்கிறாள், இக்காலஜி எல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதையே நினச்சி பார்த்தாலே தெரியுது. நம்மளாம் அவ்வளோ ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம். எல்லாம் சின்னதாக அப்படியே வச்சுட்டு அதை பெருசாக ப்ரெசென்ட் பண்ணி அதை அவள் ஒரு விதமாக ஐசியுமா. நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி அப்படிப்பா இப்படி சொன்ன உடனே இவா என்னமோ புரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அது முடிஞ்ச உடனே அங்கே டிஃபன் சாப்பிட்ட உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வழக்கம் போல் நமக்கு அது தான். இது வாழ்க்கையெல்லாம் நதிக்கரை நாகரீகம். இது சிந்து எல்லாம் கங்கா சிந்து சரஸ்வதி எல்லாம் நதிக்கரையில் இருந்த நாகரீகங்கள். இப்போ கூவம் அடையாருக்கு மத்தியில் மாட்டின்னு இருக்கும். கூவம் அடையாரையோ அடையார் நதியோ என்ன நதி மத்தியே நம்ம சங்கல்பம் மகா சங்கல்பம் நடக்கிறது. 2 நதியிலையும் ஸ்நானம் பண்ண முடியாது, பக்கத்திலே போக முடியாது. சரி, கந்தத்வாரான்னு அடையாறு ஞாபகம் வந்துடுத்து. கந்தத்வாரா அது என்ன கந்தம்தான் கேள்வி. சுகந்தமா துர்கந்தமான். சரி, இப்போ என்ன சொல்கிறார், இதை தாம் பிருத்திவீம் இக உபஹ்வயே, அந்த பிருத்திவியை நான் இங்கே அழைக்கிறேன். அந்த பிருத்திவி தேவதா. இந்த பிருத்திவிக்கு ஒரு தேவதை இருக்கான். அந்த பிருத்திவி தேவதா வேதங்களில் நிறைய வருது. இந்த பிருத்திவிங்கிறத பற்றி வேதங்களில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். பிருத்திவி தீக்ஷா, பிருத்திவி சமித் தாம் அக்னிகும் சமிந்தே சாமா சமித்தா ஆயுஷா தேஜசா வர்ச்சசா ஸ்ரீயா யசசா பிரம்ம வர்ச்சசேன. நிறைய இடங்களில் இந்த மந்திரங்கள்லாம் வருது, ஏகப்பட்ட இடங்களில் வருது. அது ஒரு பாவனை பார்த்தா நிறைய இருக்குது. அதெல்லாம் வேறு மந்திரங்கள் பார்க்குறப்போ சொல்கிறேன். ஆக கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷிணீம் சர்வபூதானாம் ஈஸ்வரீம் ஸ்ரியம் உபஹ்வயே. ஸ்ரியம் இக உபஹ்வயே, அழைக்கிறேங்கிறான். எல்லாம் அந்த அந்த பிருத்திவி தேவத்தை அழைக்கிறேங்கிறான். ஸ்ரியம், ஸ்ரியம்னா என்னன்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கு. ஸ்ரீயம்னா இந்த பல்வேறு வகையான ஜீவராசிகள் தான் இந்த உலகத்தில் செல்வமாக. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பணத்தை க்ரியேட் பண்ணுறோம். பணத்தை க்ரியேட் பண்ணுறவனே நான் தானே. அப்போ நான் பெரிய செல்வமா, பணம் பெரிய செல்வமா? இல்லையா? இப்போ பூமாதேவி நிறைய விளைச்சலை கொடுக்குறார், நல்ல விளைச்சலை கொடுக்குறா, ஏகப்பட்டதை கொடுக்குற. இந்த உலகத்தில் ஆள் பலம் பொருள் பலம் எல்லாத்தையும் அவள் தான் கொடுக்குறார். ஆகையினால ஸ்ரீயம்னா தனியாக இங்கே செல்வம்னு சொல்ல, வெறும் கேஷு, வெறும் கோல்டு காயின், வெறும் வைரம், அதை மாத்திரம் சொல்லலை. இங்கே ஸ்ரீயம்னாலே இந்த பிருத்திவியில் இருக்கிற அனைத்து ஜீவ சமூகம், அனைத்து சரீரங்கள், பூத கிராமம் அப்படி சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்கிறாருங்க. ஆஹ ஸ்ரீயம் உபஹ்வயே.
ஸ்ரீயம் உபஹ்வயே நீங்கள் சாதாரணமாகவும் போட்டுக்கலாம். ஆனால் செல்வங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவள், அனைத்து செல்வங்களையும் தருகின்றவள், பொருள் செல்வம், அருள் செல்வம், அறிவு செல்வம், அன்பு செல்வம், பண்பு செல்வம், மக்கட் செல்வம், எத்தனை செல்வம் சொல்லுறோம் தமிழ்லையே. இத்தனை செல்வங்களையும் தரக்கூடியவள். ஆனால் அத்தனை செல்வத்துக்கும் ஆதாரமான செல்வம் பூமி. அதனால தான் நீங்கள் பார்த்தா கிராமங்கள்லாம் பூமியெல்லாம் அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு. அந்த மண்ணை எடுத்து அப்படியே சாப்பிடுவான். விவசாயி என்ன பண்ணுவான், இப்படி போவான், இப்படியே மண்ணை எடுத்து இப்படியே இவன் இப்படிலாம் லேபில் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறாள் இல்லையா, மண் பரிசோதனைன்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. அவள் போவான், அப்படியே குளிச்சுட்டு எல்லாம் விபூதி ஏதோ வச்சுட்டு சூரியனை பகவான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த லேண்டை போய் இப்படி தடவிட்டு அதில் இருக்கிற மண்ணை எடுத்து லைட்டாக இது பண்ணிட்டு நாக்கில் போட்டு பார்த்து சொல்லிவிடுவோம் இதில் என்னெல்லாம் விளையும்னு. இந்த பூமியில் என்ன விளையும், மாதுளம்பழம் வரும், ஆரஞ்சு வரும், அப்படி வரும். நாக்கில் அப்படியே போட்டவுடனே தெரிஞ்சு போயிடும். அந்த டேஸ்ட்டை வச்சு இந்த பூமியில் என்னெல்லாம் விளைக்கலான்னு சொல்ல முடியும். இது நம்ம என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சர். நான் அதெல்லாம் தப்பாக சொல்லலை. அதை எடுத்துகிட்டு போய் மண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் லேபில் வச்சு அது பாதி செஞ்சு ஒரு பீடி எப்படி வச்சுட்டு இப்படி பண்ணி அவன் டெஸ்ட் பண்ணுறான். பிருத்திவி தேவதை என்ன பண்ணுறான், அவள் அழகாக வரும், சுவாமியை கும்பிட்டு இப்படின்னா போகிறோம். அதே மாதிரி ஜலம் இங்கே இருக்குமா இருக்காதா, அவள் அந்த நெல் கதிராக இருக்கட்டும், அறுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஈஸ்வரனோட சம்பந்தப்படுத்தி தான். நம்ம வைதிக கர்மாக்களே அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்டது தானே. சாதுர்மாசியம்ங்கிறது எதோட சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்டது. ஆக்ரேணம், சாதுர்மாசியம், எல்லா வைதிக கர்மாக்களும் அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. அறுவடையை சார்ந்திருக்கு, பூமி விதைக்கிறத சார்ந்திருக்கு. அது காலப்போக்கில் என்னாச்சுன்னா கோவிலுக்கு வந்தது. கதிரெல்லாம் கோவிலில் கட்ட ஆரம்பித்தா, எல்லாத்தையும் கோயிலில் கொண்டு சுவாமிக்கு கொடுக்க ஆரம்பித்தா. பூர்வாசிரமங்களில் நாங்கள் வீடுகளெல்லாம் பார்த்துருக்கோம். நெல் விளைஞ்சதுன்னா வாசலில் கொண்டு அந்த திண்ணையில் கொட்டிட்டு போயிடுவோம். அவா வீட்டுக்கு இத்தனை மரக்கான்னு கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுவோம். அது அந்த புது அரிசியை அக்னிஹோத்திர கர்மாவில் உபயோகப்படுத்தணும். இதெல்லாம் கனெக்டட். மழை, பர்ஜன்யம், பிருத்திவி, இது விரீஹின்னு அவகந்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே, எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கோட் பண்ணுறோமே. விரீஹின் புரோக்ஷதி, விரீஹின் அவகந்தி, மீமாம்சா சாஸ்திரத்தில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோமே. அதாவது நெல்லை புரோட்சிக்கணும், அது அதிருஷ்ட கர்மா. விரீஹின் அவகந்தி, விரீஹின்னா நெல்லை இடிக்கிறது. இதெல்லாம் வேத மந்திரங்கள், வேத வாக்கியங்கள். இப்போ விவசாயம் அதுக்கு மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். தாம் பிருத்திவீம் இக உபஹ்வயே. நான் இதை அந்த தேவத்தையை நான் கூப்பிடுறேங்கிறேன். எப்படிப்பட்ட தேவத்தைன்னா அந்த ஸ்ரீயம், செல்வத்தை கொடுக்கக்கூடியவள், எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள். அப்புறம் அடுத்தது என்னென்னா கந்தத்வாராம். இந்த இடத்துல துவாரான்னா மணத்தை வச்சு பிருத்திவி தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். கந்தவதி பிருத்திவி அப்படின்னு தர்க்கசாஸ்திரத்தில் படிக்கிறோம். பிருத்திவி என்னவா இருக்குன்னா கந்தத்தை உடையதாக இருக்கிறது. அது ஸ்திரீலிங்க சப்தமானதுனால அவள்னே சொல்கிறோம். மண்மகள், என்னது கலைமகள், அலைமகள், மலைமகள் அப்படின்லாம் சொல்கிறோம். இங்கே என்னதுன்னா மண்மகள். சீதாதேவிக்கே மண்மகள்னு ஒரு பேர். பூமியிலேருந்து தானே வந்தாவும், அதனால் பூதேவி ஸ்ரீதேவி சொல்கிறோம். ஆக கந்தத்வாராம். கந்தத்வாராம்னா என்ன, மணத்தின் மூலமாக உணரப்படுபவள். ஸ்மெல் மூலமாக அது லிங்கம். ஆக பிருத்திவி தத்துவத்துக்கு, பிருத்திவி ஞானத்துக்கு லிங்கம் கந்தம். எங்கெல்லாம் வாசனை வர்றதோ அந்த வாசனைக்கு காரணம் பிருத்திவி. ஆகாசத்துக்கு சப்த குணம், வாயுவுக்கு ஸ்பர்ஷ குணம், அக்னிக்கு ரூபகுணம், ஜலத்துக்கு ரசகுணம், பிருத்திவிக்கு கந்த குணம்னு படிக்கிறோம். பிருத்திவியில் 5 குணம் இருந்தாலும் கந்த பிராதானியம். ஒரு பூதத்துலேயும் 2 குணம் உண்டு. ஆனால் அதுக்குன்னு உள்ள விசேஷ குணம் இது. சாமானிய குணம் என்னது, சப்த ஸ்பரிஷ ரூப ரச பிருத்திவிக்கு இருக்குது சாமானிய குணம். விசேஷ குணம் என்னது, கந்தம். ஆகாசத்துக்கு சாமானிய குணம் விசேஷ குணம் ஒன்று தான்.
மற்ற குணங்களெல்லாம் அதுக்கு. வாயுவுக்கு சாமானிய குணம் சப்தம், விசேஷ குணம் ஸ்பரிசம். இப்படி புரிஞ்சுக்கணும் நாம். ஆக கந்தத்வாராம் பிருத்திவீம் ஸ்ரீயம் இஹ உபஹ்வயே. இதெல்லாம் பாவனை, ஆட்டிடியூட் தான். மனத்தின் மூலமாக அறியப்படுகின்ற பிருத்திவி தேவதையை நான் இங்கே அழைக்கிறேன், என் பக்கத்தில் வருமாறு அந்த தேவதை எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறேன். துராதர்ஷாம். துராதர்ஷாம்னா என்னன்னா, நீங்கள் என்ன போட்டு குத்தி எடுத்தாலும் அசைக்க முடியாதவள்னு அர்த்தம். பூமியை என்னதான் போட்டு பிரட்டி எடுத்தாலும் பூமியை அசைக்க முடியாது. அதனால் அப்ரகம்பியாம்ங்கிறார். துராதர்ஷாம்னா என்ன அர்த்தம்னா அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். பூமாதேவி அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். அப்ரகம்பியாம் துராதர்ஷாம். நித்திய புஷ்டாம், எப்போ நமக்கு புஷ்டியை கொடுக்குறது. மிருத்திகே தேஹிமே புஷ்டிம். இப்போ தான் படித்தோம். இப்போ தானே என்ன இந்த மந்திரத்தில் ஆர்டரில் நம்ம இப்போது படிச்சிருப்போம். மிருத்திகே தேஹிமே புஷ்டிம் தொயி சர்வம் பிரதிஷ்டிதம். எனக்கு புஷ்டியை கொடு. ஏன்னா அது மூலமாக தான் எல்லாம் நமக்கு நரிஷ்மெண்ட்டு கிடைக்கிறது. அதனால தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கிறது. அந்த ஃபுட்லேருந்து தான் நமக்கு நரிஷ்மெண்ட்லாம் கிடைக்கிறது. ஆகையினால என்ன சொல்கிறோம்னா நித்திய புஷ்டாம், புஷ்டி கொடுக்குறது. புஷ்டின்னா உடம்பில் சக்தியை கொடுக்கறது. எப்பவும் புஷ்டியோடு இருக்குது. பூமியில் எப்பவும் சக்தி இருக்குது. அதுலேருந்து நாம் அதை கெடுக்காமல் இருந்தால் போகிறோம். கண்டதெல்லாம் போட்டு பூமியை கெடுத்து விடக்கூடாது. இப்போ என்னத்தை இல்லாமல் போட்டு கெடுத்தாச்சு. கெடுத்ததை இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இந்த ரீலேர்ன் பண்ணுறதுன்னா என்ன லேர்ன் பண்ணதெல்லாம் மறக்கிறதுக்கு என்ன சொல்லுவா, அன்லேர்ன் சொல்லுவாள். அது மாதிரி இப்போ இதெல்லாத்தையும் அன் பண்ணுறான். எங்கே நடக்கிறது? அன்லேர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி தான் பூமியை போட்டு கெடுத்தாச்சுன்னா கெடுத்ததை எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். கண்ட உரத்தையெல்லாம் போட்டு கெடுத்தாச்சு. பசுமாட்டு இதெல்லாம் யூஸ் வெறும் ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி பசுமாடை வச்சுட்டு ஒரு ஏக்கர்லாம் விவசாயம் பண்ணதெல்லாம் சொல்கிறார். இப்போ இதுதான் பெருசாக படிக்கிறோம். அடிக்கடி நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஆர்கானிக்னு ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ அது இருக்கிற போது அதுக்கு இருக்கிற போது இது நல்லதுன்னா, இப்போ இது வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு போயின்னு இருக்கோம். அதனால் பூமாதேவி எப்பவும் அந்த மந்திரோக்தமாக இருக்கணும். அந்த ஸ்ரத்தை இருந்தாலே அனுகிரகம் பண்ணும். அது நம்பிக்கை தான். நிறைய ஆடு மாடு கோழிகள்லாம் இருந்துருந்ததுன்னா அதனுடைய எச்சத்தை வச்சே அது உரமாக மாறி எல்லாம் வந்துடும். நித்திய புஷ்டாம். நித்திய புஷ்டாம்னா என்ன? நானாவிதைஹி சஸ்யைஹி நகர கிராமாதிபிஹி கிரி நதி சமுத்திர தீபாதிபிஷ்ச புஷ்டா. அது மாத்திரம் இல்லை, அது நமக்கு புஷ்டியை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இந்த பூமியே புஷ்டியாக இருக்கான். பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கிற புஷ்டி மாத்திரம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சஸ்யைஹி செடிகள், நகரங்களால் புஷ்டியாக இருக்கான், கிராமங்களால், மலைகளால், நதிகளால், சமுத்திரங்களால், தீவுகளால் புஷ்டியோடு இருக்குதுன்னு வியாக்கியானம் பண்ணுறார். நித்திய புஷ்டாம். அப்புறம் கரீஷினீம். கரீஷினியம்னா என்ன அர்த்தம்னா, இங்கே அது அப்படியே சொல்கிறார். கோமயமயத்தினால பசுமாட்டினுடைய சாணியினால் சாணியை போட்டு உழப்படுகின்றவள், உழவர்களால் உழப்படுகின்றவள். ஏரின் பின்னது உலகம்னார் திருவள்ளுவர். உழவருக்கு பின்னால் தான் உலகம் இருக்குன்னார். ஏன்னா உணவை பொறுத்து தான் எல்லா வாழ்க்கையும் இருக்குது. ஆகவே கரீஷினி. அது மாத்திரமில்லை, பசுமாடெல்லாம் நடக்கிறதாம். பசுமாடெல்லாம் பூமியில் நடந்தாலே அது உழற மாதிரி தானா. பசுக்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் அந்த சின்ன கிராமிய ஆரண்யான் கிராமியாஷ்டயே இப்படி சொல்கிறோம் இல்லையா. அரண்யங்களில் இருக்கிற மிருகங்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய பசுக்கள், இதெல்லாம் வேதங்கள் அடிக்கடி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதில் கரீஷினி. இப்போ எவ்வளவெல்லாம் பூமியை பற்றி நினைக்கிறோம் பாருங்க. கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷினீம் சர்வபூதானாம் ஈஸ்வரீம். எல்லாருக்கும் நீதான் தலைமை, ஈஸ்வரீம். அதனால் எல்லா ஜீவராசிகளையும் தாங்கக்கூடியவள், அனைத்தையும் ஆளக்கூடியவள். இந்த பூமி நினச்சதுன்னா போகும், அது வேணும்னா அள்ளி கொடுக்கும்.
இல்லைன்னா அது அதை சரியாக மரியாதை பண்ணலைன்னா அது கொடுக்காது. அதனால் அதுக்கு நம்ம தேசத்தில் அதுக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி, ரொம்ப போற்றுகிறோம், புகழ்ந்து போற்றுகிறோம். அதனால் அது மூலமாக அது எதன் மூலமாக நம்ம வாழ்க்கை அமைகிறதோ அதெல்லாம் நாம் ரொம்ப மதிக்கிறோம். ஏன்னா என்ன சொல்கிறோம், அந்த தஸ்ய பிராண ஏவ சிரஹ வியானோ தக்ஷிண பக்ஷः ஆகாஷ ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா. ஆகாஷ ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டான்னா இது பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்தில் பிராண ஏவ சிரஹ வியானோ தக்ஷிண பக்ஷः அபான உத்தர பக்ஷான்னு சொல்லிட்டு திடீர்னு ஆகாஷ ஆத்மான்னா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா சொன்ன இல்லை, ஏதோ சமானன்னு சொல்லணும், வியானன்னு சொல்லணும். ஆக இந்த பிருத்திவி தத்துவம்தான் பிராணாபானாதிகளுக்கே உபயோகமாக இருக்கிறதுனால அது பிருத்திவி சப்தத்தினால சமான வியானன் பிராணோ தட்சிண பக்ஷா அபான உத்தர பக்ஷா தஸ்ய பிராண ஏவ சிரஹ வியானோ தட்சிண பக்ஷா அபான உத்தர பக்ஷா ஆகாஷ ஆத்மா சமானன் உதானன். இது ரெண்டும் தான் ஆகாசமும் பிருத்திவியும் சொல்லப்படுது. அந்த சமான உதானத்தை விசாரம் பண்ணாலே தெரியும் நமக்கு. சமானனை ஆகாசமாகவும், ஆகாசங்கிறது சமான பிராணன், அப்புறம் பிருத்திவிங்கிறது என்னதுன்னா உதான பிராணன். இத்தனை பிராண தத்துவங்களையும் அங்கே சொல்லியிருக்கு பிராணமய கோஷத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் பார்க்குறோம். அப்போ அங்கே சொல்கிறபோது பிருத்திவி தத்துவம் சொல்கிறது, உதாரண போய் பிருத்திவிங்கிறது. இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் புரியும். ஆகாசம் சமானன், ஆகாஷ ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா. ஏன் பிருத்திவி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய மீமாம்சை பண்ண வேண்டியிருக்கு, விசாரமெல்லாம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆக இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்ணுறேன். தாம் இக உபஹ்வயே, அந்த பூமாதேவியை நான் வரவழைக்கிறேன். ஒரு பாவனை, ஸ்தோத்திரம் தானே. கந்தத்வாரா இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்தோத்திரமெல்லாம் பண்ணலாட்டே தேவையில்லாதவனையெல்லாம் புகழ்ந்துட்டுருக்கணும். பூமாதேவியை புகழ்ந்தோம்னா நமக்கு க்ஷேமம், அது நல்லது பண்ணும். ஆக கந்தத்வாராம் துராதர்ஷாம், இனிமேல் நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். நித்திய புஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோபஹ்வயே ஸ்ரீயம். அடிக்கடி சொல்கிறோமா இல்லையா அந்த மந்திரத்தை? எல்லாரும் சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிறவாலாம் இந்த மந்திரத்தை எவ்வளோ தூரம் புரிஞ்சு சொல்கிறத. கந்தத்வாராந்துராதிருஷா நித்தியபுட்டாங்கரிணீம் ஈஸ்வரேகம் சர்வபூதானாந்தாம் யோகஸ்ரீயம் கந்தாந்தாரயாமி, முடிஞ்சு போச்சு. இப்போ கந்தாந்தாரயாமி சொல்கிறதுக்கு முன்னாடி இது இவ்வளோ விஷயம் இருக்குது. அது நிறுத்தி சொன்னால் அவ்வளோதான், சந்தனம் வச்ச மாதிரி தான். கந்தத்வாராந்துராதர்ஷாம் நித்திய புஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோபஹ்வயே ஸ்ரீயம். இதை சொல்லி பூமியில் விதைச்சா எப்படி இருக்கும்? பூமியில் ஒரு செடியை வச்சாலோ இதை வச்சாலோ எப்படி இருக்கும்? அடுத்த மந்திரம் ரொம்ப அழகான மந்திரங்கள். அடுத்த மந்திரம் படிக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறார், ஜலத்துக்குள்ளே இறங்கணுமா. ஞாபகம் வச்சுங்கோ, இது நதிக்கரையில் பண்ணிட்டுருக்கோம். இந்த பாடத்துக்காக சொல்கிறேன். என்ன, நதிக்கரையில் நம்ம இப்போ ஸ்நானத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணி இந்த கையில் இருக்கிற மந்திரம் இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா, இனிமே உடம்பில் தேய்ச்சிக்க சொல்கிறார். இந்த மண்ணெல்லாம் உடம்பில் ஏதைஹி மந்திரைஹி அபிமந்திரிதாம் மிருத்திகாம் ஆபாததல மஸ்தகம் உபலிப்பிய. இதுவரைக்கும் மந்திரிக்கப்பட்ட இந்த மண்ணை கொண்டு உடம்பு முழுவதும் ஆபாததல மஸ்தகம். ஆபாததலம்னா பாததலம், கால் உள்ளங்கால், அதிலிருந்து மஸ்தகம் உச்சந்தலை வரைக்கும், உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் நன்றாக இந்த மண்ணை பூசிக்கொண்டு. நீங்கள் பார்த்துருப்பேன், இப்போ ஆச்சாரியாளுக்கெல்லாம் இவர் சிஷ்ய ஸ்வீகாரம் பண்ண உடனே பரியங்க சௌச்சம்னு ஒன்று பண்ணான். உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? இருக்காது. சந்நியாசம் பண்ணின உடனே முதல் சௌச்சத்துக்கு பேர் பரியங்க சௌச்சம். பரியங்க சௌச்சம்ங்கிறது சிஷ்யன் பண்ணணும். அதாவது என்ன பண்ணுவார், குரு பரியங்க சௌச்சம் காரயித்வா அப்படின்னு சந்நியாச தர்மத்தில் இருக்குது.
சிஷ்யனுக்கு ஆசிரமம் கொடுத்ததுக்கு பிறகு வேறு யாரையாவது சிஷ்யர்களை வச்சு அவனுக்கு பரியங்க சௌச்சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த பரியங்க சௌச்சங்கிறது மிருத்திகா ஸ்நானந்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை உட்காத்தி வச்சு நிறைய மண் உருண்டையெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பேன். அவர் ஆசிரமம் வாங்கிட்டதுக்கு பிறகு திரும்பவும் இங்கேருந்து அவரை இங்கேருந்து அக்கறைக்கு கூட்டின்னு போனாலும் இல்லையா, அந்த அன்னபக்ஷியில் ஓடத்தில் வச்சு கூட்டின்னு போய் அங்கே ஒரு பந்தல் போட்டிருந்தது. அந்த பந்தலுக்குள்ளே அவர் ஸ்நானம் பண்ணுறார். அதுக்கு பேர் பரியங்க சௌச்சம்னு பேர். பரியங்க சௌச்சம் காரயித்வா யோகபட்டம் தத்யாத். ஆசிரமம் கொடுத்ததுக்கு பிறகு மகா வாக்கியோபதேசம்லாம் பண்ணினத்துக்கு பிறகு பரியங்க சௌச்சம் பண்ணணும். பரியங்க சௌச்சம் பண்ணினத்துக்கு பிறகு தான் யோகபட்டம் கொடுக்கணும். அந்த கிரமப்படி தான் எல்லாம் போச்சு. இந்த பரியங்க சௌச்சத்தில் தான் இதெல்லாம் வரும். இந்த மந்திரங்கள்லாம், இது மாதிரி மந்திரங்கள் வேறு விதமாக சன்னியாசாசிரமம் இருக்கிறதுனால மந்திரங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றையும் தொட்டு மந்திரங்கள்லாம் சொல்லணும். அப்புறம் அந்த உருண்டையெல்லாம் ஒன்று, கைக்கு ஒரு உருண்டை, இது சிஷ்யன் பண்ணணும், குருவுக்கு தேய்ச்சி விடணும். சிஷ்யன் குருவினுடைய தலைக்கு ஒரு உருண்டை மந்திரத்தை சொல்லி தேய்ச்சி விடணும், கைக்கு தேய்ச்சி விடணும், காலுக்கு இந்த கைக்கு தனியாக, உடம்புக்கு மத்திய பாகத்துக்கு தனியாக, முதுகுக்கு தனியாக, இது காலுக்கெல்லாம் தனித்தனியாக தேய்ச்சி விடணும். சிஷ்யன் தேய்ச்சி விடணும் குருவுக்கு. அதுக்கப்புறம் ஸ்நானமெல்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சுத்தியெல்லாம் பண்ணிட்டு போவார். அதுக்கு பேர் பரியங்க சௌச்சனத்தை காரயித்வான் இருக்கு, செய்ய வச்சு வேறொரு சிஷ்யனை கூப்பிட்டு இந்த சிஷ்யனுக்கு நீ பரியங்க சௌச்சம் பண்ணுன்னு சொல்லணும். அந்த சிஷ்யன் பரியங்க சௌச்சம் பண்ணினத்துக்கு பிறகு அதெல்லாம் மந்திரோக்தமாக பண்ணணும். பரியங்கம்னா சாதாரணமாக கட்டில்னு அர்த்தம். அது மாதிரி உட்காத்தி வச்சு அதில் உட்காத்தி வச்சு இவருக்கு சௌச்சம் தேய்ச்சி விட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜல ஸ்நானம் பண்ணுவார் அவர். அதுதான் இங்கே சொல்லிருக்குது. ஆஹா, ஏதைஹி மந்திரைஹி அபிமந்திரிதாம் மிருத்திகாம், இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட மந்திரங்களால் ஜபிக்கப்பட்ட இந்த மண்ணை உடம்பு முழுவதும் தேய்த்து கொண்டு ஜலப்பிரவேசனார்த்தான் பிரார்த்தனான் மந்திரான் ஆக, ஜலப்பிரவேசம் பண்ணுறாராம். உடம்பெல்லாம் பூசின்ட்டு இப்போ ஜலத்துக்குள்ளே நுழைய போகிறார். நுழையிற போது என்ன சொல்கிறார் பாருங்க, ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர்மே நஷ்யது விஷ்ணுமுகாவை தேவாச்சந்தோபிரிமான் லோகானபஜய்யமப்யஜயன் மகாகும் இந்திரோ வஜ்ரபாஹுஷோடசி ஷர்ம யச்சது. இது ஒரு இருக்கு. இது சொல்லிட்டு உள்ள நுழையிறார். அதுக்கப்புறம் 2-3 ரெடுக்கு வருது. அதுக்கப்புறம் முழங்கால் அளவுக்கு தண்ணியில் நின்று இன்னொரு மந்திரம் சொல்லணும். உங்களுக்கு தோணும் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நடக்காது. சும்மா இப்படிலாம் இருந்ததுன்னு ஒரு அகாடமிக் இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன பண்ணவா போகிறோம், திரும்ப வில்லேஜுக்காக போகிறோம், போய் இதெல்லாம் ஃபாலோ பண்ணவா போகிறோம். நம்ம பெரியவாள்லாம் எப்படி இருந்தான்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கவா செய்யலாமே. இப்போ யாரும் போகவும் முடியாது, மாற்றிக்கவும் முடியாது, வேண்டாம் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. அட்லீஸ்ட் இதெல்லாம் இருந்திருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இல்லாட்டி நம்மளும் மனசால் பண்ணிக்கலாம். இங்கே உட்காந்துட்டு நம்ம இங்கே மனசுக்குள்ளே ஆற்றுலேயே பாத்ரூமில் கூட உட்காந்துட்டு நம்ம ஏதோ நம்ம காவேரி கரையில் இருக்கிற மாதிரி மனசுனால கல்பனை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதுதான் வழி. அடுத்தது இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஸ்ரீர்மே பஜது, ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர்மே நஷ்யது விஷ்ணுமுகாவை தேவாச்சந்தோபி இமான் லோகானபஜய்யமப்யஜயன் மகாகும் இந்திரோ வஜ்ரபாஹுஷோடசி ஷர்ம யச்சது. என்ன அர்த்தம்னா, மே ஸ்ரீஹி பஜது, செல்வம் என்னை சேரட்டும். என்ன செல்வம்? அதுதான் கேள்வி. செல்வம் என்னை சேரட்டும். அதாவது யானை வரைக்கும்ங்கிறார். எனக்கு யானை வரைக்கும் செல்வம் வரணும். எல்லாம் தானத்துக்காக தான். செல்வம் பெறுவதை கொடுக்கறதுக்கு இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார்,
தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி உழைச்சி சம்பாதிச்ச பணம் எல்லாம் என்னென்னா இன்னும் நல்லா உழைக்கிறவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு விட்டார். தாளாற்றின்னா என்ன? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. தளாற்றி தந்த அத்தனையும் நம்மளால் உபயோகப்படுத்த முடியாது. தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதனால் வேதங்களில் நிறைய இடங்களில் செல்வம் வேணும்னா எதுக்குன்னா புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும்னு சொல்லியிருக்கு. சென்ஸ் ப்ரெஷரை நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு பண்ணியன்னா வேணா எல்லாம் கெட்டு போயிடும். எத்தனை தான் நீ அனுபவிக்க முடியும்? எவ்வளோ சாப்பிட முடியும்? எத்தனை ஜிலேபி சாப்பிடுவேன்? எத்தனை நீ ஆபரணங்களை போட்டுப்பேன்? எவ்வளோ தான் அனுபவிக்க முடியாது. அதனால் நீ தர்மமாக ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம் பியாதேயம். யோசிச்சு பாருங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்வர்ண விருஷ்டி வரணும்னா அப்பவும் அந்த கொடுக்கணுங்கிற புத்தி அவளுக்கு இருந்திருக்கு இல்லையா? பிரம்மச்சாரி வீட்டு வாசலில் வந்துவிட்டான், பகவதி பிக்ஷாம் தேகின்னு சொல்கிறான். அவனுக்கு ஏதாவது கொடுத்தாகணும்னு வீட்டில் முழுக்க தேடி பார்த்து காஞ்சு போன ஒரு நெல்லிக்கனியை கொடுக்கணும்னா அவளுக்கு கொடுக்கணுங்கிற புத்தி தான் விசேஷம். அது என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஆட்டிடியூடை கொடுத்தாங்கிறது. என்ன கொடுத்தாங்கிறத விட எப்படி கொடுக்கணுங்கிற அந்த மனசோட கொடுத்தா அதுக்கு ஸ்வர்ண விருஷ்டியாகிடுது. நம்ம படிக்கிறோம். ஆக இங்கே என்னென்னா ஸ்ரீஹி மே பஜத்து. வேதத்தில் நிறைய இடங்களில் வருது. கொடுக்குறவன், நான் நிறைய தரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஞாபகப்படுத்துகிறேன். கொடுக்குறவனும் வாங்குறவனும் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவனுக்கு நான் கொடுத்தா எனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அவன் வாங்குறவன் என்ன நினைக்கிறான்னா இதை வச்சு நான் நிறைய புண்ணிய காரியம் பண்ணுவேங்கிறான். இப்படித்தான் வேத மந்திரங்கள்லாம் இருக்கு. காமோ தாத்தா காம பிரதிகிரஹீதா ஏஷாத்தே காமதக்ஷிணா. கன்னியாதானம் பண்ணுறார் பொண்ணை. கன்னியாதானம் பண்ணுற போது சொல்கிற மந்திரம் இது. அப்பா இவர் என்ன கொடுக்குறார்? ஜாகிரதை பாருங்க, பார்த்தா மந்திரத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் கன்னியாதானம் அந்த பொண்ணை இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறான். அவன் மகாவிஷ்ணுன்னு சொல்லி அவன் கையில் கொடுக்குறான் இந்த மகாலட்சுமியை. கையில் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிறவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவனுக்கு நான் கொடுக்கறதுனால இவன் நிறைய புண்ணியம் பண்ணுவான், அந்த புண்ணியத்தில் எனக்கு பங்கு இருக்குன்னு தான் இந்த பொண்ணை தானம் பண்ணுறவர் நினைக்கிறார். வைதிக தர்மப்படி இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான், இவளை நான் பத்னியாக வச்சுன்னு நான் தர்ம கர்மாக்களை நிறைய பண்ணுவேங்கிறான். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. யாரும் இதை எடுத்து படான்னு இவா எடுத்த உடனே ஹனிமூனுக்கு எங்கே போகிறேங்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியாது. நீ என்ன அடுத்தது என்ன அக்னிஹோத்திரம் பண்ண போகிற? ஏன்னா அது லோகக்ஷேமத்துக்காக. பிராமணனுடைய வாழ்க்கையே உலகத்தினுடைய நன்மையை முன்னிட்டது. இது அவன் செல்ஃபிஷாக அவன் என்ஜாய் பண்ணணும், அவனும் மற்றவாழை மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக எங்கேயோ போகிறான்னு நான் அதை பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணலை. பட் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்கிறது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இது முன்னும் நாங்கள் நிறைய பண்ணுவோம் தர்ம கர்மாக்களை, புண்ணிய கர்மா இப்போவே ஆரம்பித்தாச்சு. புண்ணியம் சாகிற வரைக்கும் சரி, ஒன்று சன்னியாசம் வாங்குற வரைக்கும் சாகிற வரைக்கும் புண்ணியத்தை பண்ணிகிட்டே இருப்போம். இதில் இருக்கிற ஆனந்தம் அனுபவிக்கிறதுல இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானம், சாஸ்திர நிச்சயம். ஸ்ரீர் மே பஜத்து. என்ன சொல்கிறார்? கஜாந்த லக்ஷ்மிஹி மா கஜாந்த லக்ஷ்மிஹி பஜத்து. என்னை பாருங்க, என்னை லக்ஷ்மி தேவி சேவிக்கட்டும்ங்கிறான். என்னை லக்ஷ்மி தேவி சேவிக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் எங்கிட்ட வந்து தான் ஆகணும். செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாள், நமதொழி திக்கனைத்தும் பரவும். பாரதியார் ஆர்டர் போடுறல, நான் ஒழுங்காக இருக்கேன் பணத்தை கொடுங்குறார். 100 வயது கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே, நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்கேன் மரியாதையாக கொடுங்கிறார். அப்போ பகவான்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணலாம், நீ சொன்ன தர்மசாஸ்திரப்படி நான் லீவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். கொடுக்குறியா இல்லையான்னு. ஊரில் நிறைய பேர் அநியாயம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒழுங்காக சாஸ்திரப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், கொடுக்கணும்னு உடனே கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஸ்ரத்தை. கொடுப்பார், கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி அந்த ஒரு ஸ்ரத்த வேணும். மாம் ஸ்ரீஹி மே பஜத்து.
என்னிடத்தில் லக்ஷ்மி தேவி வந்து சேரட்டும். எல்லாம் வந்து இது நிறைய இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது. அலக்ஷ்மீர்மே நஷ்யத்து, என்னை விட்டு மூதேவி ஓடி போகட்டும். லக்ஷ்மி தேவி என்னை வந்து அடையட்டும், திருமகள் என்னை சேர்வாளாக, என்னது மூத்தாள் செல்வாளாக. தவ்வைங்கிறார். இந்த ஜேஷ்டாங்கிறது, ஜேஷ்டாதேவி பூஜையே இந்த கேரளாவிலெல்லாம் இருக்குது. இந்த எல்லாம் நிறைய இடத்துல ஜேஷ்டான்னு வச்சு பூஜை பண்ணுறா. அது எப்படி எந்த அர்த்தத்தில் பண்ணுறா தெரியல. ஜேஷ்டாதேவினா லக்ஷ்மிக்கு அக்கா. செய்யவள்னு வள்ளுவர் தமிழ் சொற்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. செய்யவள் தவ்வைங்கிறார். செய்யவள்னு சொன்னால் மகாலட்சுமி, தவ்வைன்னு சொன்னால் மகாலட்சுமியோட அக்கா. இது வேதங்கள்லேயே அடிக்கடி நிறைய வருது. அலக்ஷ்மி நிறைய பேருக்கு இந்த ஸ்ரீ சூக்தம் சொல்கிற போது நிறைய தப்பு தப்பாக சொல்லிவிடுவான். அலக்ஷ்மிஹி மே நஷ்யத்துக்கு பதிலாக லக்ஷ்மி மே நஷ்யத்துன்னு விடுவான். அது சரியாக சொல்லணும். இது எங்கே வந்து அவக்கிரகம் இருக்குதுன்னு சரியாக தெரியணுமே. வாத்தியார் சரியாக சொல்லி கொடுக்கணும் இந்த பாடத்தெல்லாம். அது எங்கெல்லாம் வரும் நான் சொல்லட்டுமா? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத்தவேதோ மஆவஹ தாம் மஆவஹ ஜாத்தவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் தாம் மஆவஹ ஜாத்தவேதஹ அலக்ஷ்மீம் அனபகாமினீம். அது கொஞ்சம் இந்த அர்த்தமெல்லாம் எனக்கு மறந்து போயிடுது. இப்போ இந்த அப்புறம் சொல்கிறேன். தாம் மஆவஹ ஜாத்தவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் எஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம். அதெல்லாம் தான் மனசில் வச்சுன்னு சொல்கிறாருங்க. காமஸ்வம் புருஷானகம். நிறைய ஆட்கள்லாம் வேணும் எனக்கு, ஹெல்ப்பு, ஜனசகாயம் வேணும். அப்புறம் எனக்கு வந்து என்ன பசுமாடு வேணும், அஸ்வம் குதிரை வேணும். அந்த காலத்துலலாம் இந்த பெட்ரோல் வாகனங்கள்லாம் கிடையாது. காமஸ்வம் புருஷானகம். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் எல்லாம் தேர் வேணும். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவீர்ஜுஷதாம் காம்சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராம் ஆர்திராம் ஜுவலந்தீம். அது இங்கே இல்லை. திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாந்தாம் இஹோபஹ்வயே ஸ்ரீயம் தாம் இஹோபஹ்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தி குஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே. அங்கே தான் மாறுவான். அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம். அங்கே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம். சில பேர் பரவாயில்லன்னு பிரிச்சுடுவான். இந்த மூச்சு அங்கே தான் வாங்குவான். விசேஷமாக அங்கே தான் வரபோது மூச்சு வாங்கும். அப்போ அலக்ஷ்மீர் லக்ஷ்மீர்மே நஷ்யதான் துவாம் விருணே சொல்லிகிட்டே இருப்பான். பக்கத்தில் தெரிஞ்ச வாத்தியார் இருந்தால் இப்படிலாம் சொல்லாதரான்னு சொல்லுவார். அவனுக்கு தெரியாது எங்கே சந்தி பிரிக்கணும், எங்கே மூச்சு வாங்கணும். வேத பாடம் சொல்லித்தரதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மூச்சு வாங்கிறதே ஒரு பெரிய முக்கியம். எங்கே வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் சொல்லிகிட்டே போகணும். பாடுற போதே சங்கீதத்தில் பாடுற போது அப்படி தானே இருக்குது. அந்த பிராணாயாம பலம் வேண்டி இருக்கே, இல்லாட்டி எப்படி வேதம் சொல்கிறது? ஸ்ரீர்மே பஜத்து அலக்ஷ்மீர்மே நஷ்யத்து. இந்த அளவில் நான் இந்த நிறுத்திக்கிறேன். ஹரி ஓம். சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி.
அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு, சத்குருநாத மகாராஜ் கி.